வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் இதில் பயிற்சி 4ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு நம்பரு எதுன்னே தெரியல, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இது என்ன செய்ய போகிறோம், 18% அதிகரிக்க போகிறோம். அதிகரித்தா எவ்வளோ கிடைக்குது, 236 கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸ் கூட கூட்ட போகிறோம், அதிகரிக்கிறோம். அதிகரிக்கணும் என்னது, கூட்டுறோம். எதை கூட்டுறோம், இந்த எண்ணோட 18%, எக்ஸில் 18%. இந்த மாதிரி அதிகரித்தோம்னா ஆன்சர் என்ன வருதா, 236. இதுதான் முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. பாருங்க, ஒரு எண்ணு என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், அதிகரிக்கிறோம், அதனால் ப்ளஸ் போட்டாச்சு. எவ்வளோ அதிகரிக்கிறோம், 18%. அந்த எண்ணில் 18%. அந்த எண் என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா, எக்ஸில் 18%. எவ்வளோ கிடைக்குதா, 236. இப்போ பாருங்க, எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பெருக்கல் 18%, 18/100 ஈக்குவல் டு 236. இப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸு ப்ளஸ் எக்ஸையும் 18ஐயும் பெருக்குனா 18x, எக்ஸையும் 18ஐயும் 18x/100 ஈக்குவல் டு 236. இப்போது இந்த இடத்துல பாருங்க, நம்ம 2ஆக எப்படி வச்சு கேன்சல் பண்ணலாமா, 9 2 18, இந்த இடத்துல I 2 10, இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, எக்ஸு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 9x/50 ஈக்குவல் டு 236. இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். எக்ஸ்னா என்ன அர்த்தம், x/1ன்னு அர்த்தம். பகுதியை பெருக்குங்க, 1ஐயும் 50ஐயும் பெருக்குனா 50. குறுக்க பெருக்க போகிறோம், எக்ஸையும் 50ஐயும் பெருக்குனா என்ன வரும், 50x ப்ளஸ் 9xஐயும் 1ஐயும் பெருக்குனா 9 9 9x ஈக்குவல் டு 236. இப்போ பாருங்க, 50xஐயும் 9xஐயும் கூட்டினா 59x. அதாவது கெழுக்கில் மட்டும் கூட்டினா போதும், 50 9 கூட்டினா 59x. 236 பெருக்கல் 50 இங்கே வகுத்தில் இருக்கா, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தானே வேணும், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 59 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடும். இப்போ எதை பெருக்கணும், 236 50 கொண்டு பெருக்கணும். பெருக்கலாமா, பாருங்க, முதல்ல 0 கொண்டு பெருங்க, 0 6 பெருக்குனா 0, 0 3 பெருக்குனா 0, 0 2 பெருக்குனா 0. 5 கொண்டு பெருங்க, 5 30, 30க்கு 0 மிச்சம் 3, 5 15, 3 கூட்டினா 18, 18க்கு 8 மிச்சம் 1, 2 10, 10 1 11. அப்படியே கூட்டிடுங்க, 0 0 8 1 1. அப்போது பெருக்குனா என்ன வருது பாருங்க, 11,800 வருது, 11,800. இப்போ பாருங்க, இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். பாருங்க, இந்த 118 மட்டும் எடுத்துங்க. 118ல் எத்தனை 59, 2 59 இருக்கு. ஓர் 59 59, 2 59 118. அப்போ ஓர் 59 59, 2 59 118, இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200, எக்ஸ் ஈக்குவல் டு 200. அதாவது 11,800 59 கொண்டு வகுத்தா என்ன வருது, 200 வருகிறது. இதுதான் நமக்கு தேவையான அந்த எண். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.